வணக்கம். எம்ஏஎஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோ இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணனா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 28 ஏப்ரல் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு குமரிக்கடல் பகுதிகளில் நிலவிட்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி சற்று மேற்காக நகர்ந்து லட்சத்தீவுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சூடோ சர்க்குலேஷன் சொல்லுவாங்க, அதாவது தற்காலிகமாக கீழடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வலிமை குறைந்த மேலடுக்கு சுழற்சியானது இலங்கைக்கு அப்பால் நிலவிட்டிருக்கு. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மறைந்துவிடும். ஆனால் இந்த இரண்டு சுழற்சிகள் காரணமாக தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களாகட்டும் தென் தமிழகம் மற்றும் காற்று குவிதல் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் இன்றும் ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பகுதிகளில் இந்த வின் மேப்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு செயற்கைக்கோள் புகைப்படம் போட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் நேற்று வெளுத்து வாங்கிய கனமழையானது மேகங்கள் அந்த சுழற்சியை நோக்கி நகர்ந்து செல்வதை பார்க்கலாம். அதே நேரத்தில் டெல்டா பகுதிகள் ஒட்டின பகுதிகள், நாகை திருவாரூர் மாவட்டங்களில் ஒட்டிய பகுதிகளில் ஒரு மேக குவியல்கள் நகர்ந்து செல்வதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து வெப்பநிலை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் அனைத்து இடங்கள்லையும் இயல்பை ஒட்டிய வெப்பநிலை நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. மத்திய இந்தியா, ராயலசீமா ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து இயல்பை விட கூடுதலான வெப்பநிலையை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலும் மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள், திண்டுக்கல்லின் ஒரு சில பகுதிகள், இந்த பகுதிகளில் தேனி, கம்பம், போடி நாயக்கனூர் இந்த பகுதிகளிலையும் நம்ம பரவலாக மிதமானது முதல் கனமழையை நம்ம பார்க்க முடியும். மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், திருப்பூர், கோவை மற்றும் ஈரோடு மாவட்டம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டமாகட்டும், புதுக்கோட்டை, வேலூர், சித்தூர், அரக்கோணம் இந்த பகுதிகள், ஆம்பூர் இந்த பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, விழுப்புரம் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் லேசான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் திருச்சி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க. திருச்சியில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு எதிர்பார்ப்பு. கேரளாவில் அநேகமான தென் கேரளா, மத்திய கேரளா பகுதிகளில் அநேகமான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை. மலைவாச ஸ்தலங்களான கொடைக்கானல், வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று பரவலாக மிதமானது முதல் கனமழையும் இருக்கக்கூடும். கேரளாவில் பொறுத்தவரையிலும் வட கேரள பகுதிகள், காசர்கோடு, கண்ணூர் மாவட்டமாகட்டும், உடுப்பி, மங்களூரு, சிவமோகா, ஹசன், அவேரி இந்த பகுதிகளில் கனமழை பதிவாக வாய்ப்பு. மற்ற ஏனைய பகுதிகள், கல்யாண கர்நாடகா இந்த பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை சில பகுதிகளில், வட ஆந்திர பகுதிகள் மற்றும் தெலுங்கானாவின் ஹைதராபாத் உள்பட சில பகுதிகள், மெதக் இந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழையினுடைய அமைப்பு. ஸோ இந்த மழைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த கிழக்கு திசை, இந்த சுழற்சிக்கு இருக்கக்கூடிய காற்றானது நாளை முதல் படிப்படியாக மாறி மேற்கு திசை காற்று வர ஆரம்பித்துவிடும். இந்த 2024-25க்கான இந்த கிழக்கு திசை காற்று இத்துடன் முடிவடைகிறது. இனி மேற்கு திசை காற்று தான் வர ஆரம்பிக்கும். கூடிய விரைவில் நம்ம தென்மேற்கு பருவமழையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அக்னி நட்சத்திரம் கால தொட்டு வரக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலையும் தமிழகத்தில் வரக்கூடிய செவ்வாய், புதன்கிழமையிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் நாளையிலேருந்து நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீன்வைல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனும், இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிடுங்க. பை, see you, have a nice day.